ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா இட்லி தோசைக்கான ஒரு தண்ணி சட்னி தான். ஈஸியான முறை தான். நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு நீட்டமாக அரிஞ்சு போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கணும். கூடவே காரத்துக்கு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஸோ 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, கலர் மாறினதும் கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அவ்வளோதான். இது நல்லா வதங்கிட்ட அப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான். தாளிப்புக்கு நம்ம அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். தாளித்து எடுத்துட்டு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு வேணுன்ற அளவு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டோம்னா நம்மளோட தண்ணி சட்னி ரெடி ஆகிடும். ஈஸியான முறை தான். நம்ம எதுவுமே செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னும் போது நம்ம டக்குன்னு இது செஞ்சு தோசைக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதிலே புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக வரமல்லி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக ஆகட்டும். ஸோ கலர் மாறினதும் ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஸோ காஞ்ச மிளகா போட்டுட்டு ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா அப்புறம் கொத்தமல்லி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2மே ஈக்குவலாக ஆட் பண்ணுறேன். இது ஒரு கை, அது ஒரு கைப்பிடி ஆட் பண்ணுறேன். இப்போ அவ்வளோதான். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி தழை இல்லைன்னா நம்ம புதினா கூட போட்டுக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வதக்கி விட்டுட்டா அவ்வளோதான். நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆகிடும். உப்பு போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தோம்னா நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிப்புக்கு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு வதக்கி நம்ம சட்னியில் போட்டுடலாம். அவ்வளோதான். நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பேசிக்கான 2 சட்னி தான். தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகுன்ட்டு தான் போட்டேன். இப்போ எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.